ஸோ ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிறோன்னா குட் பேட் அக்லி ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஓகே, நாங்கள் பார்த்தோம். படம் எப்படி இருக்குன்னா செம்மையாக பண்ணிடுறோம். அந்த லுக்ஸாக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், செம்மையாக இருக்குது. பட் எதுவும் சொல்லுவேன். அப்போது ஃபஸ்ட்டு நிறைய கேரக்டர்ஸ் சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் ஞாபகம் இருக்குது. பட் அது பேர் ஆமாம், நான் அந்த வேதாளம் ஒரு ஆக்டர் இருப்பான்ல, அந்த வில்லன் இருப்பான்ல, அவன் தான் இந்த படத்தில் வந்திருக்கான். என்னடா கொண்டு வந்தீங்க. ஓகே, ரேடிங்ஸ் நல்லா இருக்கு. ட்ரிஷா கேரக்டர்ஸ் அப்பா ட்ரிஷா செம்மையாக நடிச்சாங்க. ஆனால் இதுன்னா அவங்க வாய்ஸு இதாக இருக்குது, செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆனால் வாய்ஸ் வந்து ரொம்ப இதாக இருக்குது, நல்லா இருக்குது. பட் நல்லா படம் நல்லா நடிச்ச நல்ல கேரக்டர். ரம்யா கேரக்டர் செம்மையாக ப்ளே பண்ணாங்க. என்னடா பண்ணி வச்சிங்க. என்னடா ட்ரிஷா கேரக்டர் போய் இந்த ட்ரிஷாவும் கெட்ட வார்த்தையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த படத்தில். ஓகே, இது சுனில் தான் செம்மையாக நடிச்சார். அந்த ஐஏக்கு கூட கேங்க நடிச்சார், செம்மையாக நடிச்சாருப்பா. நல்லா ஆக்டிங்ப்பா, நல்லா அந்த டாடி இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பர். ஓகே, பிரசன்னா கேரக்டர் செம்மையாக இருந்துச்சு. எல்லா கேரக்டர் செம்ம. இதில் வந்து ஒரு கேரக்டர் அந்த பையன் கேரக்டர் செம்மையாக நடிச்சது, நல்லா போட்டிருக்காங்க. பையன் கேரக்டர்லாம் நல்லா இது பண்ணியிருக்காங்க. பையன் செம்மையாக இருந்துச்சு. எனக்கு அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருந்து, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வாய்ஸ் எல்லாம் இதோட ஸ்டோரி ஒன்லைன் சொல்லியிருக்கேன். இது ஸ்டோரி என்னன்னா, அஜித் குமார் வந்து ஒரு பிரிசனில் வேலை பார்ப்பாரு. அப்புறம் வந்து என்னன்னா, திடீர்னு அவன் பையன் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த பையன் வந்து தூக்கிட்டாங்க. திடீர்னு பண்ணால் அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு சொல்லி ஜெயிலில் போட்டிருக்கான். அதுதான் ஒன்லைன் ஸ்டோரி. அப்படிதான் சொல்லிட்டேன். அப்புறம் இன்னும் மற்ற கேரக்டர்ஸ் போயிட்டு சொல்லிடலாம், கண்டினியூ பண்ணலாம். பட் அந்த அர்ஜுன் தாஸ் என்னங்க அப்பா, வில்லன் கேரக்டர்லாம் மாசு அல்ட்டி அப்பா, நல்லா பண்ணியிருக்காங்க, தெறிக்க விட்டாங்க. இந்த ஒரு படம் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்கும்போது என்னன்னா ஒரு நல்ல ஃபீல் தருது அப்பா. இந்த அர்ஜுன் தாஸ்லாம் நல்லா வில்லனாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க செம. ஓகே, இதில் முக்கியமான வந்து என்னன்னா, இதில் எதுவும் நெகட்டிவ் கிடையாது, எல்லாமே பாசிட்டிவ். இந்த படம் பார்த்தாரு லாஸ்ட்டு ஏகே ஓகே, ஏகேவை பற்றி கடைசியாக வரேன். லாஸ்ட் நிறைய சொல்லுவேன். ஏகே வந்து நல்ல ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த லுக்ஸாக இருக்கட்டும், கேங்ஸ்டர் வேஷமாக இருக்கட்டும், செம்மையாக இருக்கும். இதில் நிறைய படம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பில்லாவும் தீனாவும் எல்லா படமும், வாலி எல்லாமே படம் இல்லை இதாகவும். இதில் வந்து என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு அந்த தீனா லுக் இருக்கு. தீனா அந்த இது சொல்லுவார் பாரு, அந்த டைலாகு, கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், முன்னி இருக்கும், ஆனால் உயிர், அந்த டைலாக் தான் அல்டிமேட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான். பட் என்னன்னா, எனக்கு சொல்லிடுறேன், இந்த படம் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு படமாக எனக்கு நல்லா இருக்கும்போது, இட் இஸ் த பெஸ்ட் gangster film I'm saying. I like this very much. நான் வந்து இந்த படத்தை நான் ஓடிடியில் இன்னொரு வாட்டி பார்த்தேன். செமையாக இருக்குது. அதில் அவ்வளோ சஸ்பென்ஸ் கிடையாது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் என்னென்னா, இந்த சாங்ஸ் ஓகே, சாங்ஸில் வந்து எனக்கு அந்த ஓஜி பிடிக்கும், ஓஜி சம்பவம். அப்போ
அப்புறம் புலி 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 கைஸ் என்னடா டார்கேஸ் வந்து ரிவீலாக இருக்காங்கன்னு பார்த்தேன். அவரே வந்துட்டாரு. ஸ்பா இந்த முடியெல்லாம் மஸ்ஸாக வரும். இந்த லுக்கு மாசு செமையாச்சு. பிரபு பிரபு ஐயோ என்னடா பிரபு கேரக்டர்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. பிரபு செம்மையாக நடிச்சார் படத்தில். ஓகே நல்லா இருக்கு. லாஸ்ட்டாக ஒரு ஹீரோயினை மிஸ் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு ஹீரோயின் இருங்க நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன். தண்ணி குடிச்சிட்டேன். ஓகே என்னன்னா லாஸ்ட் ஒரு ஹீரோயின் வந்தாங்களே, அது வந்து சிம்ரன். அந்த அவங்க என்னன்னா அதே அதே லுக்கு கைஸ், அதே ஃபேஸ், ஏதோ பழைய படம் பார்த்த மாதிரி அதே லுக்கு சொன்ன அந்த கெட்டப்லாம்ப்பா. இவங்க இவங்க வாலியில் நடிச்சாங்க அந்த படத்தில். ஐ திங்க்ஸ் நினைக்கிறேன் இவங்க வாலியில் நடிச்சாங்க. அப்பா நல்லா இருக்கு. அதே வாய்ஸ் தான் கைஸ் பேசுகிறாங்க. அப்பா அந்த கெட்டப்பாக இருக்கட்டும், இந்த லுக்காக இருக்கும், அந்த இது ஃபேஸோட மேக்கப்பாக இருக்கட்டும், கல்ட் இதெல்லாம் வந்து சொன்னேன். எனக்கு அந்த ஃபஸ்ட் சீன் ஒரு சீன் பார்த்துருப்பீங்க, இந்த டைட்டில் கார்டெலாம் ஆனிமேஷன்லாம். அப்பா ஆனிமேஷன்லாம் செம்ம எடிட்டு. அப்பா அதில் எல்லாமே இருக்குது, நல்லா இருக்கு. அப்பா இந்த படத்தை இந்த மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்ததே இல்லை. நான் ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த படத்தை போய் நீங்கள் எவ்வளோ பிடிச்சிருந்தாங்களோ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ் எப்படி இருக்க போகுது. கைஸ் இதில் என்னென்னா எனக்கு இந்த 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு படம் மார்க் ஆண்டனி ஒரு படம் வந்ததில்ல, அந்த படம் தான் எனக்கு அந்த ஃபீல் தெரியுது. அதில் வந்து ஒரு ட்ரெய்லரில் சொல்லுவாங்க, ஹே வாட் த ஃபிஷ் மேன், அந்த டைலாக் தான் செம்மையாக இருக்குது. அதே மாதிரி என்னன்னா வாட் த ஃபிஷ் மேனுக்கு அப்புறம் மஞ்சு மிட்டாய் அந்த சீலை கட்டி அது ஃபைட் பண்ணும்போது மாற்றி மருந்து அந்த டைலாக் வரும். அது வந்து நான் அப்போவே நோட்டீஸ் பண்ணேன். என்னன்னா குட் பேட் அக்லியில் வந்து அர்ஜுன் தாஸ் சொல்லுவார் ஒரு டைலாக், திஸ் இஸ் மை கேம், அந்த சொல்லுவார். அதே மாதிரி அஜித் சார் சண்டை போட்டுன்னு ஒரு பாட்டு வரும். அது சொன்ன இந்த படம் வந்து என்னன்னா என்ன சொல்கிறேன்னா, இந்த படம் வந்து ஆதித்ய ரவிச்சந்திரன் இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு பிளட்டும் இல்லை. இப்போ நல்ல வேலை ஆக்ட் பண்ணிட்டீங்க. இங்கே வந்துட்டார தலை ஓஜி சம்பவம் கைஸ். இந்த படத்தை நான் கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்காம அப்படி யோசித்தேன், இது நல்லாவா இருக்குமா நல்லா இல்லையான்னு. நல்லாவா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கு. நல்லா மாதிரி நல்லா. இதில் வந்து எதுனா இதில் பாட்டு வந்து சொல்லிடுறேன். இதோட பாட்டு எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஓஜி செகண்ட் ஹாஃபில் வச்சாங்க ஒரு சாங்கு, புலி சாங். ஓகே நல்ல ஒரு ஆக்ஷன், அந்த செம்மையாக இருக்கு அந்த சாங்கு. ஜிபியு சாங் அது தயா எனக்கு அந்த சாங் என்னால் எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த பாட்டு. ஏன்னா அனிருத் கொஞ்சம் நல்லா பாடினா நல்லாயிருக்கும். அப்போ தான் இந்த படம் நல்ல ஒரு சாங், அப்போ தான் நல்லா வைப் கிடைக்கும். பட் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் அதை ஜேகே வர லுக், அந்த இன்ட்ரெஸ்டிங், அது செம கைஸ். நீங்கிறப்ப இந்த படத்தை போய் கண்டிப்பாக நீ பார்த்தே ஆகணும். நான் இந்த படத்தை எப்பயோ நேற்று பார்த்துட்டேன் கைஸ். ஓகே கைஸ், நான் வந்து வீட்டில் தான் பார்த்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அது